இந்த ஆராதனை வேளையிலே மார்த்தா மரியா, இதோ அன்று மரியா ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மரியா, நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாய், நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாய். அன்பின் ஆண்டவரே, இதோ காண முடியாத தொலைவில் இருந்த நீர் நற்கருணையின் வடிவாக இதோ நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர். இம்மானுவேலாக இதோ நான் உம்மோடு இருக்கிறேன், இன்று மட்டுமல்ல என்னாலும் நான் உன்னோடு நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி இதோ கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று எங்களோடு தங்குபவரே, நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே ஆசீர்வாதங்களை தந்திரலும். நற்கருணை ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். நாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வழிபாடிலே கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக என்னாலும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் இந்த ஆராதனை வேளையில் கலந்து கொள்ளுகிற பொழுது இயேசுவுக்கே புகழ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா என்று சொல்லி குருக்கள் ஜெபிப்பார்கள். அப்பொழுது என்னுடைய கைகள் உயர
ஏற்றப்படவில்லை. மேலே தூக்கவே முடியாது கையை. எல்லாம் என் கையை இங்கே தான் வச்சுருப்பேன். இயேசுவுக்கே புகழ் அப்படின்னா கை மேலே ஏறாது. இங்கே தான் இயேசுவுக்கே புகழ். ஏனென்றால் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் வெட்கத்தின் ஆவி உள்ளே புகுந்து கொண்டது. யாராச்சும் பார்த்துருவாங்களோ, யாராச்சும் கேட்டுருவாங்களோ, ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, யாராச்சும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி என்னுடைய கைகளை மேலே உயர்த்தவே முடியவில்லை. பிறகுதான் நான் யோசித்தேன், ஏன் என்னுடைய கைகளை உயர்த்த முடியவில்லை என்று சொல்லி. ஆவியானவர் அன்று தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் அசைவாடினா உங்களுடைய கைகள் மேலே ஏற்றப்படும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்படிதான் இருக்கும். உங்களுடைய கைகள் ஆவியானவர் உள்ள அசைவாடினால்தான் உங்கள் கைகள் மேலே ஏற்றப்படும். இல்லை என்றால் சோகத்தின் நாவி, சோம்பேறியின் நாவி இது உங்கள் இருதயத்தில் இருந்து உங்களுடைய கைகளை மேலே ஏற்றப்படாது. என் இருதயத்தில் பிசாசு இருக்கிறானா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுதான் வழிமுறை. என்ன வழிமுறை? என் கையை மேலே உயர்த்த முடியல அப்படின்னு நான் நினச்சிட்டேன், நான் சோர்ந்துட்டேன்னா என் இருதயத்தில் பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் என்னுடைய கைகளை என்ன செய்ய மாட்டான், மேலே உயர்த்த விட மாட்டான். எந்ததொரு வழிபாடாக இருந்தாலும் ஆர்வத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நாம் அதிசயங்களை காண்போம். எல்லாரும் கையில் விதி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, கையை நல்லா மேலே தூக்கணும். என்ன வெக்கம் நினைச்சு பாருங்க பாப்போம். இந்த உலகம் உங்களுக்கு சமாதானத்தை தராது. இந்த உலகம் உங்களுக்கு அமைதியை கொடுக்காது. இந்த உலகம் தருகிற அமைதியை விட நான் தருகிற அமைதி, நான் தருகிற மகிழ்ச்சி, நான் தருகிற சந்தோஷம் இது மேலானது என்று சொல்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தையே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தையே நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். மனிதர்களை நம்புவதை காட்டிலும் என் தேவனை நம்புவர்கள் தான் உன்னதமானவர்கள், பாக்கியமானவர்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர்கள், இந்த உலகம் உங்களுக்கு ஒருபொழுதும் உதவி செய்யாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனிதர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களுக்கு ஒருபொழுதும் உதவி செய்ய மாட்டார்கள். ஆபத்து, விபத்து, கஷ்டம், துன்பம் அப்படிங்கிற நேரத்தில் ஓடி போய் அண்ணே, ரத்த உறவு, சொந்த தங்கச்சி, அண்ணே இது மாதிரிண்ணே ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அம்மா பார்க்குறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மதிக்கவே மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு தொல்லையாகவே மாறி போவீர்கள். அன்புக்குரியவர்களை, நீங்கள் தொல்லையாயிருவீங்க. உங்களுடைய ஃபோன் அடித்தாலும் உங்களுடைய ஃபோனை எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். ஆகவே எவ்வளவு பிற உறவுகளாக இருந்தாலும் ஆபத்துங்கிற நேரத்தில் உங்களை கைவிட்டு விடுவார்கள். கைவிடாத ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றார். ஆராதனைக்கு தகுந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் தஞ்சம் புகுவது தான் நல்லது. எங்கெங்கோ ஓடுறோம், எதையோ தேடுறோம், ஆனால் அவரை தேடுகிறோமா, அவரிடம் பேசுகிறோமா என்பது தான் நம்முடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. பல சூழ்நிலையில் இந்த உலகத்தை நம்புகிறோம், நம்முடைய உறவுகளை நம்புகிறோம். ஆண்டவரை நம்புங்கள். அனைத்திற்கும் மேலாக உங்களுக்கு அனைத்தும் கூட்டி கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுங்கள். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்னது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க வேண்டும்? எதை கேட்க வேண்டும்? திருப்பாடல் 78வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். வார்த்தைகளை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவதால், இந்த வார்த்தைகளில் நீங்கள் கேட்பதால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போவது அல்ல, மாறாக உங்களுடைய செவிகள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆகவே தான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எதை நாம் தட்ட வேண்டும்? எதை நாம் தட்ட வேண்டும்? அன்புக்குரியவர்களை, திருவெளிப்பாடு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாசற்படியின் அருகிலே நின்று கொண்டு வாசலின் கதவுகளை, அதாவது உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். எவன் ஒருவன் திறந்து விடுகிறானோ அவனோடு கூட நான் வாசம் செய்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், ஆகவே இருதயத்தினுடைய கதவுகளை நாம் தட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். எதை நாம் தேட வேண்டும்? அன்புக்குரியவர்களை, முதலாவது
முதலாவது, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது அனைத்தும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த அற்புதமான வேளையில் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருப்போம். இந்த உலகம் நம்மை கைவிட்டு விடலாம், ஆனால் ஒருபொழுதும் நம் தேவன் நம்மை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஏற்ற காலம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. அந்த காலம் வரை நீங்களும் நானும் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆராதனை வழிபாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நான் என்னுடைய மகனுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், பத்திரிக்கையில் என்ன ஃபாதர் போடணும், கடந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டுன்னு போட்டிருந்தது, இந்த ஆண்டு என்ன போடணும் ஃபாதர் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜப ஆண்டுன்னு போடுங்க. என்ன ஆண்டுன்னு போடுங்க? ஜப ஆண்டுன்னு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே மகிழ்ச்சியோடு சென்றார் அன்புக்குரியவர்களை. நமக்கு இந்த நேரத்தில் என்ன குறைவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டி சகாயராஜ் அடிகளார் அடிக்கடி சொல்லுவார், ஆலயத்திற்கு வருகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க, ஆலயத்திற்கு வருகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஜெபிக்கிறவர்கள் வருகிறார்களா, இயேசுவோடு பேசுகிறவர்கள் வருகிறார்களா, இயேசுவோடு உறவாடுகிறவர்கள் வருகிறார்களா, உரையாடுகிறவர்கள் வருகிறார்களா? ஆலயத்திற்கு அநேக மக்கள் கூடி செல்றாங்களே, ஆனால் இயேசுவோடு பேசுகிறவங்க வராங்களா, ஜெபிக்கிறவங்க வராங்களா? ஒரு 4 பேர், ஒரு 3 பேர், இப்படி தானே இருக்கிறது என்று சொல்லுவார் அன்புக்குரியவர்கள். ஆகவே நாம் அனைவருமே ஆலயத்திலே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் மட்டும் ஜெபிக்க வேண்டுமா? எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது நம்முடைய ஆடையாக மாற வேண்டும். நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆடை போட்டு போகிறோம்ல, நம்ம ட்ரெஸ்ஸு உடை உடுத்தி கொண்டு போகிறோம் அல்லவா, அதே போல் எங்கு சென்றாலும் இந்த ஜெப ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் அவனுக்கு கண்ணு கிடையாது, இந்த ஜெப ஆடையை அவன் உரித்தெறிய வேண்டும், அதுதான் அவன் மீது கண்ணு. நீங்கள் போட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆடையை, அந்த ஜெப ஆடையை நல்ல சமாரியன் ஓமானத்தில் நல்லா தெரியும், அவர்கள் அடித்து அவனை குற்றுயிரும் கொலையுரமாக விட்டுவிட்டு அவனுடைய ஆடைகளை உரித்தெடுத்தார்கள். அந்த ஜெப ஆடையை பிசாசு உரித்தெடுத்தான். மீண்டுமாக நம்ம பார்க்கிறோம், ஊதாரி மகன் ஓமானத்தில் அவனுக்கு வந்த உடனே தந்தை அவனை அரவணைத்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து உயர்தரமான ஆடையை, அந்த ஜெப ஆடையை, அந்த பரிசுத்த ஆடையை அவனுக்கு கொடுங்கள், அவனுக்கு அணிவியுங்கள். மீண்டுமாக அவன் அசுத்த ஆடையை அணிந்திருந்தான், மீண்டுமாக அவனுக்கு அந்த ஜெப ஆடையை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்கள். ஆகவே அந்த ஜெப ஆடையுடன் நாம் எங்கு சென்றாலும் ஒரு கவசமாக நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல ஒரு குருவானவராக இருக்கிறேன், ஒரு சாமியாராக இருக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே நான் செஞ்ச ஜெபம் இல்லை, நான் செஞ்ச தபம் இல்லை அன்புக்குரியவர்களை. எனக்காக என்னுடைய தாய் எனக்காக ஜெபித்த ஜெபம். நான் சாமியார் ஆன உடனே எங்கள் அம்மா போய் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், என்னம்மா இப்படி பைத்தியக்காரித்தனமாக இருக்குது, இப்படி மொட்டை அடித்து வச்சுக்கிறிய, நல்லா இருக்குதா இது பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்கள், அதிலிருந்து தான் இந்த ஜெபத்தினுடைய வல்லமை எனக்கு புரிந்தது. ஜெபத்தினால் எல்லா காரியத்தையும் நாம் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ முறை இந்த குருகுல வாழ்விலிருந்து சென்று விடலாமா, போய்விடலாமா, இப்படி இருக்கிறதே, கஷ்டமாக இருக்கிறதே அப்படியெல்லாம் சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தாய் எங்கோ இருந்து எனக்காக வேண்டுதல் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்புக்குரியவர்களை. அவர்கள் சொன்னாங்க, தம்பி நீ சாமியாராக ஆகணும்னு சொல்லி நான் உனக்காக வேண்டுதல் ஜெபம் ஒப்பு கொடுத்துருந்தேன், நீ சாமியார் ஆன உடனே நான் மொட்டை அடிக்கிறதா நான் வேண்டியிருந்தேன், ஆகவே தான் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்தேன். இத்தனை 14 ஆண்டுகள் என்னை பாதுகாத்தது என்ன, என்னை பாதுகாத்தது என்ன, நான் வச்சிருந்த பொருட்களா அல்லது நான் சேர்த்து வச்சிருந்த செல்வமா, எதுவுமே என்னை பாதுகாக்கவில்லை. என்னை பாதுகாத்தது என்னுடைய தாயினுடைய ஜபங்கள் மாத்திரம் அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இந்த ஜபத்தை ஒருபொழுதும் விட்டு விடாதீர்கள், இதை ஜப ஆண்டாக மாற்றுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய குடும்பத்திலே ஜப ஆண்டாக மாறட்டும் அன்புக்குரியவர்களே. ஜபம் என்பது என்ன, ஏதோ பேப்பரில் எழுதி வச்சு
அதை படிக்கிறது அல்ல, மாறாக கடவுளோடு பேசுவது. ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எப்படி பேசும், பிள்ளை அப்பா கிட்ட எப்படி பேசும், அப்படி நீங்கள் பேச வேண்டும் அன்புக்குரியவர்கள். அப்பா கிட்ட பேசுங்க, கண்ணீரோடு ஜெபியுங்கள். அண்ணால் பார்க்குறோம், ஆலயத்துக்கு வராங்க, முழங்கால் படிக்கிறாங்க, அழுகிறாங்க. ஏமா இப்படி குடிச்சிட்டு வந்து கத்துறிய? நான் குடிக்கல, நான் குடித்தது ஜெபம், நான் குடித்தது ஜெபத்தினுடைய ஆவியை குடித்து கொண்டு உளறி கொண்டு இருக்கிறேன், என் உள்ளத்தினுடைய ஆழத்தின் குமரலை எல்லாம் கொட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த உலகம் சமர முடியாத சமாதானத்தை என் தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த உள்ளத்தினுடைய வேதனைகளை அவர் கொட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்ணீரானது ஜெபமாக அங்கே மாற்றப்பட்டது. அந்த ஜெபம் ஆண் குழந்தை சாமுவேல் என்கிற ஒரு ஆண் குழந்தை இறைவாக்கினர் அந்த ஜெபம் பெற்றுக் கொடுத்தது அன்புக்குரியவர்களை. நீங்க பாருங்க, யோனாவை தூக்கி எங்க வீசுறாங்க? கடல்ல தூக்கி வீசுறாங்க. கடலுக்குள்ளர ஒரு திமிங்கலை வந்து அவரை முழுங்கிடுது. 3 நாளுங்க, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? 3 நாள். அந்த திமிங்கலத்தினுடைய அந்த வயிற்றில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் நீங்க நினைச்சிருக்கிறீங்க? ஏதோ பயந்து போய் ஒடுங்கி போய் இறந்துருப்பாரா? இல்ல, 3 நாட்களும் அவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் செய்து கொண்டிருந்தார். தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேலை தூக்கி சிங்க குகையில வீசுறாங்க. தானியேலை தூக்கி சிங்க குகையில. தானியேலுக்கு 3 வேளை எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது, வழக்கம் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல தூக்கி எரிஞ்ச உடனே ஐயோ சிங்கம், ஐயோ என்னை முழுங்கிரும், கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் என்ன செய்யல? பயப்படல. உடனே என்ன செஞ்சாரு? முழங்கால் படியிட்டார். சிங்கத்தின் முன்பாக கைகளை கூப்பினார். அதே இடத்துல முழங்கால் பிடித்து வானத்தை நோக்கி கைகளை விரித்து ஜெபித்தார். அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபமானது சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 3 பேரை தூக்கி நெருப்புல வீசுறாங்க. 3 பேரை தூக்கி நெருப்புல வீசுறாங்க. ஐயோ நெருப்பு என்னை கொள்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புல அவர்கள் வேகவில்லை. அன்புக்குரியவர்கள், அந்த நெருப்புல அவர்கள் ஜெபித்தார்கள். ஆகவே தான் இன்னொரு தேவதூதன் அங்கே வந்து அந்த நெருப்பை அவன் அழகாக மாற்றிவிட்டான். அந்த நெருப்பு அவர்களை சுடவில்லை. மீண்டுமாக அவர்கள் எழுந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் நெருப்பை பற்றி கவலைவில்லை, தேவனை குறித்து அவர்களை கவலை கொண்டார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்தது நிமித்தமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இன்றியமையாதது. ஜெபிக்க வேண்டும். இப்பதான் நம்ம மறையுறைக்கு வரோம். எப்படி ஃபாதர் ஜெபிக்கணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களை ஜெப வீரராக மாற்றுங்கள். ஜெபத்தினால எல்லா காரியத்தையும் நாம் செய்துவிட முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அக்னி நாவு வடிவிலே அன்புக்குரியவர்களே, அக்னி நாவு வடிவிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இல்லங்களில் ஜெப ஆவி பொழிய வேண்டும். அக்னி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா. அன்று பெந்தகோஸ்து நாளிலே அனைவரும் கூடி ஜெபித்த பொழுது அங்கே அக்னி நாவு வடிவிலே ஜெப ஆவி அவர்கள் மீது பொழியப்பட்டது. பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் மீது ஜெப ஆவி பொழிந்தவுடன் அவர்கள் உறுதி அடைந்தார்கள். ஆகவே அனைவரும் எழுந்து நின்று, அற்புதமான வேளையிலே அனைவரும் எழுந்து நின்று, இப்பொழுது ஆவியானவரே, அக்னியானவரே வாரும் ஐயா, எம்முடைய இருதயத்தில் ஜெப ஆவியை ஊற்றும் ஐயா என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. சேர்ந்து பாடுவோம். அக்னி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே,
ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமையை தாருமையா அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமையை தாருமையா ஆவியானவரே வாரும் ஆண்டவரே ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே ஆவியானவரே வாரும் ஆண்டவரே ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமையை தாருமையா அப்பா இந்த நேரத்திலே இங்க கூடி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இதோ தொலைக்காட்சியில மாதா தொலைக்காட்சியில இதோ நம்பிக்கையோடு செபித்து கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜப ஆற்றலோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா உமாலே முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நடக்கவே முடியாது முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய கனமான காரியங்களை எல்லாம் தகப்பனை முடித்து வைத்திருக்கிறீரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபங்களை கேட்கட்டும் ஆண்டவரே நீர்தாமே கேட்டு அவர்கள் மனம் விரும்புகிற தேவைகளை எல்லாம் பெற்று தாரும் ஆண்டவரே தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே அக்கினி நாவு நடுவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமையை தாருமையா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறை வார்த்தைகள் 32 38 முடிய. பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனே என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலு இல்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1 மணி நேரம் கூட உங்களால் ஜெபிக்க முடியாதா? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது இன்றியமையாதது.
நம்மை விட்டு பிரிக்க முடியாதது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல பாடம், இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு உதவாமல் போய்விடும். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்று தருகிற ஜெபங்கள் மாத்திரம்தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கழுகை போல அவர்களை உயரே பறக்க வைக்கும். இந்த ஜெப ஆற்றல் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வளர வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும்? இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் நீங்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவருமே யாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? நம்ம பார்க்கிறோம், அநேக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா, எனக்காக நீங்கள் இறைவனிடம் மன்றாட மாட்டீர்களா என்று சொல்லி தங்களுடைய சோதனையின் பொழுது, அந்த வேதனையின் பொழுது, அந்த நோயின் பொழுது நமக்காக அவர்கள் ஜெபத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன் அநேக மக்கள் குழப்பத்தோடு பயத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பள்ளியை நீங்கள் கடந்து செல்கிறீங்களா, அந்த பள்ளியை பார்க்கும் பொழுது அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை, இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் ஒருபொழுதும் உலக மாய கவர்ச்சிகளுக்குள்ளே அவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் கடந்து சென்றாலும் அங்கே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மருத்துவமனையை கடந்து செல்றீங்களா, ஜெபிக்க வேண்டும். ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் கடந்து செல்கிறீர்களா, அங்கே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு கல்லறையை நீங்கள் கடந்து செல்றீர்களா, அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கடந்து சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ஃபாதர் ஜெபிக்கணும். சுலபமான ஒரு காரியம், ஜெபிப்பது என்பது சுலபமான ஒரு காரியம், எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். இந்த ஜெப ஆற்றல் இருந்தால் உள்ளத்தில் அமைதி இருக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பன்னிக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் வாக்கிங் போயிட்டு இருந்துச்சான். ரெண்டு பேரும் திடீர்னு ரெண்டு பேருமே சாக்கடைக்குள்ளார விழுந்துருச்சான். உடனே இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான்? ஐயோ, நான் விழுந்தது சாக்கடை அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு குதிச்சு தப்பிச்சோம் முளைச்சான்னு ஓடி போயிருச்சான். ஆனா இந்த பன்னிக்குட்டி என்ன தெரியுமா செஞ்சுச்சான்? ஆஹா, சரியான இடத்துக்கு தாண்டா வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துக்கிறோம்? சரியான இடத்துக்கு வந்துக்கிறோம், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துக்கிறோம்னு சொல்லி அந்த சாக்கடையில் அப்படியே நீச்சல் அடிக்கதும், அந்த சாக்கடையில் உருண்டு பிளவுவதும் அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, பாவம் என்கிற சாக்கடையில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்றால் ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்யணும்? எழுந்து ஓட வேண்டும். தப்பித்தோம் பொழத்தன்னு ஓடிடணும், இன்றே விட்டுறணும். ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யாத, இதை வாங்காத, அங்கே போகாத, இங்கே நிற்காத, அதை பண்ணாதன்னு ஆண்டவர் வலியுறுத்துவார். யார் வழியாவது ஆண்டவர் சொல்லுவார், இல்லைன்னா இங்கே இருந்தாவது சொல்லுவார். இங்கே இருந்தாவது ஆண்டவர் சொல்லுவார், செய்யாதப்பா, அது பண்ணாத, தவறு. நீங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் பிசாசினுடைய மாயா ஜாலங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் கண்களுக்கு அழகாக தெரியும், ஆனால் இறுதியில் நீங்கள் சென்று முடிவது பாதாளமாகத்தான் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, பாவத்தில் போதையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் கடந்து சென்றுறீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப்லலாம் நீங்கள் நின்றீங்கன்னா கையில் ஒரு புகை பழக்கத்தை வச்சுக்கிட்டு பூனை இழுத்து விடுவான், மூஞ்சிலே விடுவான். அவங்ககிட்ட போய் என்ன சார் இங்கே குடிச்சிட்டு இருக்கிறீங்க, வாங்க போங்க அப்படின்னா உங்களை திட்டுவான், உனக்கு அறிவு போடா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கிட்டு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கிட்டும் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அதே மாதிரி சிகரெட்டு பிடித்து கொண்டு இருப்பான். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளிடம் நீங்கள் விவாதம் செய்யக்கூடாது, அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். மழையில நம்ம நனைகிறோம் அப்படின்னா முழுமையா நம்ம நனையணும். அதே போலதான் இந்த ஜெபம் என்கிற அருள் மழையில நீங்கள் நனையும் பொழுது முழுமையா நீங்கள் நனைய வேண்டும். முழுமையா நீங்க நனைஞ்சிடணும், அருள் மழையில நனையணும். ஆகவே அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? எங்கே நான் செல்வேன்? ஆண்டவரே, இதோ என் மீது அன்பு கொண்டவரே, நான் உன் மீது அன்பு கொள்ளுகிறேன், இன்னும் அதிகமாக அன்பு கொள்ளுகிறேன் என்று சொல்லி அன்பு கூறுவேன் என்கிற பாடலை முழு உள்ளத்திலிருந்து, முழு ஆழத்திலிருந்து நாம் ஜெபித்து பாடுவோம்.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அப்பா, இதோ உம்மை விட்டு விலகி சென்ற தருணங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ ஊதாரி மகன் நாற்றத்தோடு திரும்பி சென்றானே, இதோ திரும்பி வந்த பொழுது அவனை முத்தமிட்டு அரவணைத்தீரே. இதோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்காமல் இந்த உலக மாய கவர்ச்சிகளிலே இருந்த தருணத்திற்காக மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. மீண்டுமாக என்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஜெப ஆவியை என் மீது ஊற்றும் ஐயா. நான் ஜெபிக்க வேண்டும் ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும், முழு பலத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும், முழு ஆன்மாவோடு நான் ஜெபிக்க வேண்டும் ஐயா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நீர்தாமே எங்கள் இருதயத்திலே வாசம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இதோ உம்மை விட்டு பிரிந்த பிள்ளைகளை எல்லாம், நற்கரணை என்கிற அருட்சாதனத்திலே பங்கு கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்து வாரும் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்திலே ஜப ஆவியை ஊற்றும் ஐயா. இதோ உம்மை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் அனைவரும் ஆலயத்திற்கு வர வேண்டும். இதோ சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் அனைத்தும் மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபமானது கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த சத்தம் கேட்கிற இடமெல்லாம் இதோ தீயோனுடைய தாக்குதல் அனைத்தும் ஒளிவதாக. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர்தாமே வாசம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகம் என்கிற மாயா ஜாலத்தை விட்டு அவர்கள் மீண்டும் உம்மோடு இணைய வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா.
எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் அப்பா இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறோம் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இயேசுவுக்கே புகழ். ஒய் ஒய் ஒய்னு ஒரு ஆம்புலன்ஸ் போவோம், அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீங்கள் போகக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த ஆம்புலன்ஸுக்காக அவசர உறுதிக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். ஒரு பிதாசன் போட்டு, ஆண்டவரே அதை உள்ள இருக்கிற ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, மீண்டும் அந்த பிள்ளைக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க ஒரு வண்டி பார்ப்பீங்க, பஸ்ஸில் நிறைய பிள்ளைங்க தொங்கிக்கிட்டு போவாங்க. அப்போதைக்கு அந்த பிள்ளைகளை பார்க்காத மாதிரி போயிடக்கூடாது. ஆண்டவரே இந்த பிள்ளைங்க கீழே விழுந்துடக்கூடாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, அன்று ஒரு நாள் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆட்டோக்காரரு இது போல் பச்சை குழந்தைங்களை வச்சு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறார். ஸ்கூல் அந்த யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைகளை எல்லாம் வச்சு ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி திரும்ப ஆட்டோ ஓட்டினார்? அன்புக்குரியவர்களை, இந்த இடத்துல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டாரு, ஃபோனையும் வச்சுக்கிட்டாரு, இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். நான் இதை பார்த்து விட்டு ஐயோ உள்ளர பச்சை குழந்தைங்க இருக்குது, ஏதாச்சும் ஒரு விபத்துக்கள் ஆபத்துக்கள் நேரிட்டா இந்த குழந்தைகளுடைய வாழ்வு என்ன ஆகும், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும். நேராக போய் வண்டியை மறைச்சி, அண்ணே குழந்தைங்க இருக்கிறாங்க, பச்சை குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டா இந்த பிள்ளைங்க கொடுக்க முடியுமா, அந்த குடும்பத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா, தயவு செய்து கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நேர்த்தியா இது போல தொலைபேசிகளை பேசாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக, அந்த ஆட்டோ ஓட்டுநருக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதிர்ப்புறம் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு பையனும், இளைஞனும் ஒரு இளைஞர்களும் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஃபோன் வருது. எடுத்து அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, மம்மி நான் கோச்சிங் கிளாஸில் இருக்கிறேன் மம்மி. எங்கே இருக்கிறாங்களா மேடம்? கோச்சிங் கிளாஸில் இருக்கிறாங்களாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு ஹோட்டலில் இருக்கிறாங்க. அந்த மேடம் எங்கே இருக்கிறாங்க? ஹோட்டலில் இருக்கிறாங்க. அப்போ நான் நினைத்து கொண்டேன், இன்று பெற்றோர்களை ஏமாற்றுகிற பிள்ளைகள், ஒரு நாள் நீ ஹோட்டலில் இல்லைம்மா நடு தெருவில் நீ நிற்க போகிற, ஒரு நாள் நீ நடு தெருவில் நிற்க போகிற. உன்னுடைய பெற்றோர்களை ஒரு பொழுதும் நீ ஏமாற்றாதே, அது உன்னையே ஏமாற்றுவதை போல. அப்போ அந்த பிள்ளைகிட்ட போய் நான் உட்கார வச்சு, அம்மா தவறுமா, இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படிலாம் நம்ம சொன்னால் அந்த பிள்ளை கேட்காது. அந்த பிள்ளைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, அந்த பிள்ளைக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது எங்க வேண்டுமானாலும் நம்ம ஜெபிக்கலாம். அதனால தான் உங்களை ஜெப வீரராக நான் மாற்ற போறேன். அன்னைக்கு மயிலாடுதுறையில் நானும் கோயில் பிள்ளையும் போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பள்ளத்தில் விழுகிறோம். வண்டியை திருப்பும் பொழுது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம். அது குறைஞ்சது ஒரு 6 அடி பள்ளமாக இருக்கும். அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுகும் பொழுது அந்த கோயில் பிள்ளை அருகில் அமர்ந்து கொண்டு இருந்ததால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, இயேசுவே ரட்சியும் அப்படின்னு கத்தினார். கீழே விழுகும் பொழுது அந்த சிறிய ஜெபம் எங்களுடைய உயிரை பாதுகாத்தது. இயேசுவுக்கே புகழ். இயேசுவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இயேசுவே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டார்கள். அந்த இடத்துல அவர் ஐயையோ அப்படின்னு கத்திருந்தாருன்னா பிசாசு எங்க கைய கால உடைச்சிருக்கும், ஏன் எங்க உயிரையே பறிச்சிருக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்னது? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவே ரட்சியும் கத்தினார்.
ஆகவே தான் அந்த இடத்துல மீட்பு இருந்தது. அன்புக்குரியவர்களே, சிறிய ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஐயையோ என்கிற வார்த்தையை ஒருபொழுதும் பயன்படுத்தாதீர்கள். அதற்கு மாத்திரமாக நீங்கள் இயேசுவே இரட்சியும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கள். அது உங்கள் உயிரை பாதுகாக்கும். ஆகவே தான் இந்த அற்புதமான வேளையில் உங்களுடைய இருதயத்தில் ஜெப ஆவி எப்பொழுதுமே இருக்கணும். திடீர்னு கரண்ட் போயிருச்சா ஜெபிக்கிறான், திடீர்னு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்குதா உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், எல்லா சூழ்நிலையிலுமே ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் பவுலடியார் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது இசை வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். மோயிசன் கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரேல் தேசமானது வெற்றி கொண்டது. அண்ணா கரம் உயர்த்தி ஜெபித்த பொழுது அழகிய ஆண் குழந்தை கிடைத்தது. எலியா கரம் உயர்த்தி ஜெபித்த பொழுது மேகஸ்தம்பமானது இறங்கி வந்தது. தாவீது, தானியேல், எசேக்கியேல் எந்ததொரு இறைவாக்கினராக இருந்தாலும் கரம் உயர்த்தி ஜெபித்தார்கள், வெற்றி கொண்டார். உங்களுடைய கைகள் தளர்ந்து கீழே விலகாதவாறு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கைகள் தளர்ந்து போகாதவாறு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கணுமா, கட்டாயம் நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஒரு பங்கு தளத்தில் ஒரு பங்கு தந்தை கரம் உயர்த்தி ஜெபிக்கிறாரா, அந்த பங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பங்கு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளையா இருக்குதா, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உங்க பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களா, கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் கரம் உயர்த்தி ஜெபிப்போம். நீர் எமக்காக சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையை சுமக்கவில்லை ஆண்டவரே, இதோ என்னை நீர் சுமந்து கொண்டீர், என்னுடைய பாவங்களை நீர் சுமந்து கொண்டீர். இதோ நானும் என் மக்களும் ரத்தம் சிந்தக்கூடாது என்று சொல்லி இதோ எங்களுக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவரே, இதோ நாங்கள் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் துன்பப்படக்கூடாது என்று சொல்லி எங்களுக்காக துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. இதோ எங்களுடைய காலிலே முள்கள் குத்திவிடக்கூடாது என்று சொல்லி தகப்பனே, இதோ உம்முடைய தலையிலே நீர் முட்களை குத்தி கொண்டீரே ஆண்டவரே. இதோ நாங்கள் சீடர்களை போல சிதறி ஓடக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் அன்னை மரியாளை போல இதோ உம்முடைய பாடுகளிலே பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஐயா. இதோ எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஜெப ஆவியை ஊற்றி நீர்தாவே இந்த புனித வாரத்திலே எங்கள் குடும்பத்தை கழுவி அருளும் ஆண்டவரே. அன்று கால்களை கழுவினீரே தகப்பனே, இதோ எங்களுடைய உள்ளங்களை கழுவி அருளும் ஆண்டவரே, எங்களுடைய பாவ கரைகளை கழுவி அருளும் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் எங்கள் குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பா. இதோ மாதா தொலைக்காட்சியிலே வழியாக இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தருளும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை நேரத்தில் இதோ ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நம்பிக்கையோடு மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்ட ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. அவர்கள் எங்கே சென்றாலும் வழியில அவர்களுடைய கால்கள் கல்லில் மேல் மோதாதபடி நீர்தாமே உடைய செராபீன்களாலும் கெருபுகளாலும் அவர்களை புடை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதோ மாதா தொலைக்காட்சி விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பேனே. நம்பிக்கையோடு நீர் ஜெபித்தால் நான் கேட்பேன், நான் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு கரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொட்டு குணப்படுத்துங்கப்பா. இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே தந்தையாக தாயாக இருந்து எது நல்லது எது கெட்டது என்பதை காட்டியருளும் தகப்பனே. பிசாசினுடைய மாய சூழ்ச்சிக்கு மந்திரிகம் மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் கட்டுகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எந்ததொரு தீய மனிதனும் எந்ததொரு தீய சிந்தனை கொண்டவனும் எந்ததொரு விஷப்பூச்சிகளும் எங்கள் குடும்பத்தை நெருங்காதவாறு இப்படி சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினியின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்று நோவாவினுடைய பெட்டகத்தை நீர் அடைத்ததை போல எங்கள் குடும்பத்தினுடைய வாசல்களினுடைய எல்லாவித பொல்லாங்குகளையும் துரத்திவிட்டு எங்களை பரிசுத்தமால் நீங்கள் இந்த நோவாவினுடைய பெட்டகத்திலே எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளரே வருகிற ஒவ்வொருவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்ன ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஏதேன் தோட்டத்திலே நாங்கள் நுழைந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. கானான் தேசத்திற்கு எங்களை பயணம் செய்ய வைப்பவரே, இதோ அந்த கானான் தேசத்தை விட நீர் மாத்திரமே பெரியவராக இருக்கிறீர், நீர் மாத்திரமே உன்னதராக இருக்கிறீர், நீர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை
எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி நீர்தாமே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும்
எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. மன்னாளும் மாதாவை வாழ்த்தட்டுமே. மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. மன்னாளும் மாதாவை வாழ்த்தட்டுமே. மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதா